எதுக்காக போலீஸோட வண்டியில ப்ளூ அண்ட் ரெட் லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நம்மளோட மொபைல் போனோட நம்பர் மட்டும் எதுக்காக 10 டிஜிட் நம்பரா இருக்குது? ஷாக் அடிச்சா ஒருத்தரோட உடல்ல என்னென்ன நடக்கும்னு சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஆமா, நம்ம படிச்சோம்னா எதுக்காக நமக்கு தூக்கம் வருது? துபாயை பத்தின இந்த ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு போவீங்க. என்னது, மரத்துல உட்காராத ஒரு பறவை இருக்குதா? இந்த ஒரு ஸ்கூல்ல ஃபீஸே வாங்க மாட்டாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது போல உங்களுக்கு தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, பொதுவா போலீஸ் வச்சிருக்கக்கூடிய வண்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வண்டியில பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் லைட் எரியுறதா கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா போலீஸோட வாகனங்கள்ல எதுக்காக இந்த லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. போலீஸ் வாகனங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. பொதுவா இந்த ரெட் கலர் லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவசர நிலையை குறிக்கும். அண்ட் ப்ளூ லைட் போலீஸ் எந்த இடத்துல இருந்தாலுமே ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் ப்ளூ கலர்ன்றது எங்க இருந்தாலுமே தெரியக்கூடிய கலரா இருக்குது. சோ அதனாலதான் இந்த போலீஸ் வண்டிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ கலர்ல லைட் எரியுது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு காரணம் என்னன்னா, போலீஸ் வாகனங்கள்ல இருக்கக்கூடிய இந்த லைட் எப்பெல்லாம் எரியுதோ அப்பெல்லாம் போலீஸ் டியூட்டில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தமாங்க. நம்பர் 2, நம்மளுடைய மொபைல் போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மொபைல் போனோட நம்பர் பாத்தீங்கன்னா 10 டிஜிட் தான் இருக்கும். அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரோட மொபைல் போனோட நம்பருமே 10 டிஜிட்டா இருக்குது. ஏன்? இதுக்கான காரணத்தை இப்ப தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரோட மொபைல் போன் பாத்தீங்கன்னா 10 டிஜிட்டா தான் இருக்கும். இதுவே இந்த 10 டிஜிட் நம்பர் இல்லாம ஒவ்வொருத்தருக்கு வேற வேற டிஜிட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எல்லாரோட போன் நம்பர் பாத்தீங்கன்னா 9 டிஜிட்டா இருக்கு. இந்த 9 டிஜிட் நம்பர் யூஸ் பண்ணி 100 கோடி மக்களுக்கு மட்டும்தான் வேற வேற நம்பர் தர முடியும். இதுவே இந்த 10 டிஜிட் நம்பர் இருக்கிறதுனால 1000 கோடி மக்களுக்கு கூட வேற வேற நம்பரை தர முடியும். இந்த மாதிரி பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப ஃபியூச்சர்ல மக்கள் தொகைன்றது அதிகரிக்கலாம். சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த 9 டிஜிட்ல இருந்து 10 டிஜிட்டுக்கு மாற முடியாது. சோ இதனால ஃபியூச்சரை மைண்ட் பண்ணி தான் நம்ம எல்லாரோட மொபைல் போன் நம்பர் பாத்தீங்கன்னா 10 டிஜிட்டா இருக்குது. ஓகேவா? நம்பர் 3, ஒரு நபருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுன்னா அவரோட உடல்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். ஒரு மனித உடல்ல தோராயமா இப்ப 70% தண்ணீர் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா? இப்படி இருக்கும் பட்சத்துல மனிதனோட உடல்ல கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுன்னா மனித உடல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே பாத்தீங்கன்னா எரிச்சிடும். இதனால நம்மளுடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்த ஓட்டம்ன்றது குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் கரண்ட் ஷாக் அடிச்சு அந்த ஒரு நபரோட உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எதுவுமே வேலை செய்யாம போயிடும். அவனுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எதுவுமே வேலை செய்யாததுனாலதான் கரண்ட் ஷாக் அடிச்சா சாகுற நிலைமை வரைக்கும் போறாங்க. நம்பர் 4, இந்த பூமியில இப்படி ஒரு பறவை இருக்குது. இந்த ஒரு பறவை பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய பறவைகள் நடக்கும் பறக்கும் இல்லையா, அதே போல வேலைகள் இந்த ஒரு பறவையும் பண்ணும். ஆனா மற்ற பறவைகள் செய்யக்கூடியதை இந்த ஒரு பறவை பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலுமே செய்யாதான். பிகாஸ் இப்ப பறவைகள்னு எடுத்துட்டீங்கன்னா மரத்து மேல கண்டிப்பா உட்காரும் இல்லையா, ஆனா இந்த ஒரு பறவை பாத்தீங்கன்னா மரத்து மேல உட்காரவே உட்காராதாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு உங்களால நம்ப முடியாம இருந்தாலுமே கூட இந்த ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமே. இந்த பூமியில 9 to 10,000 வகையான பறவைகள் இருக்குது. அப்படி இத்தனை வகையான பறவைகள் எல்லாமே ஒரே மாதிரியான பண்புகளையும் ஒரே மாதிரியான தோற்றம் அளவு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு பறவைகளும் வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படி வித்தியாசமா இருக்கக்கூடிய பறவைகள் இந்த தாத்ரி பறவைகளும் ஒண்ணு. இதை கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஊர்கள்ல பார்த்திருப்போம். இந்த பறவைகள் மேக்ஸிமம் வில்லேஜ் சைடுல தான் இருக்குமாங்க. இந்த ஒரு பறவை தான் நம்ம ஒண்ணு சொன்ன மாதிரி மரத்துல உட்காராத பறவையா இருக்குது. இந்த தாத்ரி பறவைகள் மரத்துல உட்காராததுக்கான காரணம் என்னன்னா, இந்த தாத்ரி பறவைகள் பெரும்பாலும் நிலத்துல தான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமா. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த பறவைகள் மேக்ஸிமம் ஹைட்ல பறக்கவே பறக்காதான். சோ இதனாலதான் இந்த பறவைகள் மேக்ஸிமம் மரத்துல உட்காராதுன்னு சொல்றாங்க. நம்பர் 5, நம்மள நிறைய பேருக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். என்னன்னா, நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோம்னா கண்டிப்பா நமக்கு படிப்பு வருதோ இல்லையோ தூக்கம் மட்டும் வந்துடும். இதுக்கான காரணம் சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா டோபமைன் தான். பிகாஸ் இப்ப நம்ம ஏதாச்சும் வேடிக்கையாவோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா செய்யறோம்னா அந்த ஒரு செயல்ல இருந்து நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது. சோ இதனால நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணும்னா, பிரெயின்ல இருந்து ஒரு சில டோபமைன் வெளியாகும். சோ இதனால நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணும்னா, ஈஸியா டோபமைன் என்ற வேதிப்பொருளை வெளியிடக்கூடிய அந்த சுலபமான வேலையை செய்ய சொல்லி தூண்டும். இதனாலே அந்த விஷயங்களை செய்யும் போது நமக்கு அந்த அளவு சோர்வும் இருக்காது, தூக்கமும் வராது. ஆனா இதுவே படிப்புன்றது நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சு படிக்கல இல்லையா, அந்த படிக்கிறது நம்மள கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்காது. சோ இதனாலதான் நம்ம படிக்கும்போது நமக்கு தூக்கம் வருது. ஓகேவா? நம்பர் 6, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப கிரிக்கெட் கண்டிப்பா நம்ம எல்லாருமே பாக்குறோம். அண்ட் கிரிக்கெட்ன்றது எல்லா நாட்டிலயுமே விளையாடுறாங்க கிடையாது. ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்கள ஒரு சிலர் கேட்பீங்க. வெயிட் சொல்றேன். ஆங்கிலேயர்கள் ஒரு காலத்துல பல நாட்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இந்த ஆங்கிலேயர்கள் எந்தெந்த நாட்டுல ஆட்சி செஞ்சாங்களோ அங்கெல்லாம் மட்டும்தான் கிரிக்கெட் விளையாடுறாங்களாங்க. நம்பர் 7, துபாய்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் புர்ஜ் கலிஃபாவும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய உயர்ந்த கட்டிடங்களும் தான். இந்த கட்டிடங்களை தவிர்த்து துபாயில நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உலகத்துல ரொம்ப லாங்கா இருக்கக்கூடிய கோல்டு செயின் பாத்தீங்கன்னா துபாயில தான் இருக்குதாங்க. இந்த கோல்டு செயின் 4.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 22 கிலோ எடை இருக்கக்கூடியதா இருக்குது. அதுக்காக இந்த ஒரு கோல்டு செயினை ஒருத்தர் மட்டும் தான் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிடாதீங்க. பிகாஸ் இந்த ஒரு கோல்டு செயினை மொத்தமா 9,600 பேர் சேர்ந்து தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் துபாயில எப்போதுல இருந்து எண்ணெய் கண்டுபிடிச்சாங்களோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டுல ஆகக்கூடிய மக்கள் யாருமே நிலத்துல குப்பைகளையும் கொட்ட மாட்டாங்களா, எச்சிலும் துப்ப மாட்டாங்களாம். இன்ட்ரெஸ்டிங்ல. அண்ட் இதை
கேட்டீங்கன்னா இன்னுமே ஷாக் ஆவீங்க. இப்ப ரோட்ல ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டிக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ன் அடிப்பாங்க. சோ அவங்க நவுந்தாங்கன்னா இவங்க கொஞ்சம் வேகமா போயிடுவாங்க இல்லையா? இதுவே துபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வண்டிக்கு பின்னாடி வரக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா ஹார்ன் அடிக்கவே கூடாதாங்க. துபாயில இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப முன்னாடி வண்டியில போயிட்டு இருக்கக்கூடிய டிரைவர் பேக்ல யாராச்சும் வந்து ஹார்ன் அடிச்சாங்கன்னா அந்த ஒரு டிரைவரோட கவனம் செதறக்கூடாதுன்றதுக்காக தான் துபாயில இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சட்டம் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருமே இது நாள் வரைக்கும் எத்தனை பெரிய பெரிய ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஒரு ஸ்கூல் எந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. பிகாஸ் அசாம்ல இருக்கக்கூடியதுதான் இந்த ஒரு ஸ்கூல். இந்த ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபீஸ்ன்றது கட்டவே மாட்டாங்களாம். அதுக்கு பதில் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸுக்கு பதிலா பிளாஸ்டிக்கே எடுத்துட்டு வராங்களாங்க. இந்த ஒரு ஸ்கூல்ல பிளாஸ்டிக் தான் ஃபீஸாவே மதிக்கிறாங்க. பிகாஸ் இதனால சுற்றுச்சூழலுமே பாத்தீங்கன்னா மாசுபடாம இருக்கும். அண்ட் அதிக மாணவர்களுமே படிப்பாங்கன்றதுக்காகவே இந்த ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க. உண்மையாலுமே இந்த ஒரு ஸ்கூல் கிரேட்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு ஸ்கூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 9, இன்னொரு விஷயம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். என்னன்னா இப்ப நமக்கு ஒரு வார்த்தை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம யாருக்கிட்டயாச்சும் பேசும்போது அப்படி எல்லாம் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கும்போதோ அந்த ஒரு வார்த்தை சடனா நம்மளுடைய மைண்டுக்கு வரவே வராது. ஆனா அந்த ஒரு வார்த்தை நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நமக்கு நல்லா தெரிஞ்ச அந்த ஒரு வார்த்தை நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரலனா அதுதான் லெத்தாலஜிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 10, பொதுவா இந்த பறவைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்டு நேரத்துல மரத்துல தான் தங்கும். அப்படி இந்த பறவைகள் மரத்துல தங்கும் போது மரத்துல இருந்து தூங்கும் போது ஏன் கீழே விழ மாட்டேங்குது? பொதுவா இந்த பறவைகள் எடுத்துட்டீங்கன்னா தூங்கும் போது ஃபுல்லாவே தூங்காதான். பிகாஸ் இந்த ஒரு பறவைகளோட பிரெயின் பாத்தீங்கன்னா பாதி தான் விழித்து இருக்கும், பாதி பிரெயின் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு தான் இருக்குமாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பறவைகளோட கால அமைப்பு தான். ஏன்னா இந்த ஒரு பறவைகளால எந்த ஒரு பொருளையுமே இருக்குமா பிடிச்சிக்கக்கூடிய திறன் இயற்கையாவே இருக்குது. இதனால இந்த பறவைகள் தூங்கும் போது என்னதான் கான்சியஸா இல்லனா கூட தூங்கும் போது இதனோட நகங்களை வச்சு கிளைகளை இருக்குமா பிடிச்சுக்கும். சோ இதனால அந்த பறவைகள் கீழேயும் விழாது. சோ இப்ப தெரிஞ்சுட்டீங்களா எதுக்காக இந்த பறவைகள் தூங்கும் போது கீழே விழ மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். நம்பர் 11, நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உடல் உறுப்புகளுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கைகள்ல இணைக்கப்பட்டுதான் இருக்குது. இதனால ஒரு சில முத்ராக்களுமே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முத்ராக்களை நம்மளுடைய கைகள்ல செய்யும் போது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை டைரக்டாவே தூண்டும். இந்த மாதிரியான முத்ராக்களை எலான் மஸ்க், ரொனால்டோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. இப்படி 1% மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த ஒரு சீக்ரெட் இப்ப நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த பவர்ஃபுல் ஹேண்ட் முத்ராஸ்ல இதுவும் ஒண்ணு. இந்த அவேக்கிங் முத்ராவை நம்ம செய்யும் போது நம்மளோட அறிவொளியை தூண்டுமாங்க. அண்ட் நம்மளுடைய பயத்தை போக்குறது மட்டும் இல்லாம உடலை நிதானப்படுத்தும். அண்ட் செகண்ட் முத்ரா தான் என்லைட்டன்மென்ட் முத்ரா. இந்த முத்ராஸை நம்ம கண்டினியூஸா செய்யும் போது நம்மளுடைய தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்துமா. நம்பர் 12, இப்ப நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனோம்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பா நம்மளுடைய ரெஸ்யூமே எடுத்துட்டு தான் போவோம். இந்த காலகட்டத்தில் வேணா ரெஸ்யூம்ன்றது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ரெஸ்யூம்னு சொல்லிட்டு ஒன்னு கிடையவே கிடையாது. 1930ல ஒரு மனிதர் எப்படி வேலை கேட்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு போட்டோவை பார்த்தாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Tata, bye bye.